துளசி, ஓமவல்லி, ஜீரகம். இது 3 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும் நமக்கு. ஸோ எப்படி பண்ணணும்னா, ஒரு தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஓமவல்லி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இலை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கனால ரொம்ப எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி தான் துளசியும் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கனால ஒரு 4லேருந்து 5 இலை எடுத்துக்கோங்க. ஓமவல்லியை வந்து அப்படியே ஃபுல்லாக போட தேவையில்ல. நீங்கள் வந்து அதை பிச்சு போட்டுக்கலாம். அந்த தேவையில்லாத காம்பெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் துளசியும் நீங்கள் வந்து தேவையில்லாத காம்பெல்லாம் போட்டுட்டு தூக்கி போட்டுருங்க. துளசியும் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதை வந்து பிச்சு போட தேவையில்லை. ஏன்னா வந்து சின்ன சின்ன இலையாக தானே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜீரகத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை 3த்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருளையும் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் அந்த இலையில உள்ள அந்த சாரெலாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து சளியெலாம் கம்மியாகும். இது நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வடிகட்டணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்பப்போல்லாம் சளி இருக்கோ உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்து சளி பிரச்சனைலாம் கம்மியாகும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சளியே வராது. வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் பிரச்சனைலாம் இருக்கும். இது தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு வந்து சளி பிரச்சனை இருமல் பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடிஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் ட்ரை பண்ணுறதை விட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.